ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ஒரு சூப்பரான டீ கடை பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் கர்ட். பட்டரும் கர்டும் போட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கப் மைதா, அதையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விரலால் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது ஒரு கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர்னால் ஒன்றும் இல்லை, நார்மல் சுகரை மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுதான் பவுடர் சுகர். இப்போ நல்லா விரலால் நல்லா பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. இது போடுறதுனால நம்ம பிஸ்கெட் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் இதை ஆட் பண்ணிக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஃபுல் கப் துருவின தேங்காவை போட்டு நல்லா இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம பிஸ்கெட்டோடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிஸ்கெட் போட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உருண்டையாக தான் போடணும், பிஸ்கெட் ஷேப்பில் அதை தட்டிடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு நடுவில் சாஃப்டாகவும் சைட்லலாம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 11 மினிட்ஸில் நம்மளுக்கு பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நடுவிலலாம் சாஃப்டாகவும் சைட்லலாம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். பிஸ்கெட் செஞ்ச உடனே டக்குன்னு நம்ம அதை பிச்சிடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். நான் மீதி இருக்கிற மாவுகளையும் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி. இது ஈஸியாக செஞ்சிடலாம், குட்டீஸ்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்கும் கூட. இது எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த 2 கப் மாவில் இவ்வளோ பிஸ்கெட்ஸ் கிடச்சிச்சு. இது கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிஸ்கெட் பிரித்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.